உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் ஒரு அற்புதமான வைத்திய முறைக்கான ஒரு மருத்துவம். குறிப்பாக நீர் அடைப்பு மற்றும் சிறுநீரக கற்கள் கரைவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். எல்லா மனிதர்களுக்கும் நவீன இந்த உலகில் பல்வேறு வகையான தவறான உணவு முறைகளால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக அடைப்பு ஏற்படுகின்றது. முதலில் அவை எதனால் வருகின்றது என்பதை சிறு விளக்கமாக பார்க்கலாம். நமக்கு Cl2 என்று அழைக்கக்கூடிய சோடியம் குளோரைடு உப்பு உடலில் அளவிற்கு அதிகமாக பதிந்து வருவதால் அவை நாளடைவில் படிப்படியாக வயிற்று பகுதியில் தேங்கி சிறுநீரக கற்களாக தேங்கி விடுகின்றன. அந்த சமயத்தில் சிறுநீரக பாதையில் அவை ஒரு செடிமெண்டேஷன் என்பார்கள், வீழ்படிவாக சென்று கட்டியாக தேங்கி விடுவதால் சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யாது. சிறுநீரகத்திலிருந்து பிரித்து அனுப்பக்கூடிய சிறுநீர் சரியாக வெளியேறாது. அதனால் அவர்களுக்கு சிறுநீரகத்தில் ஒரு வகையான வலி ஏற்பட்டு நாளடைவில் அவை கற்களாக மாறிவிடும். அவற்றை கவனிக்காமல் விட்டுவிட்டால் நாம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய காலம் வந்துவிடும். மேலும் அந்த சிறுநீரக கற்கள் உருவானால் முதுகுத்தண்டினுடைய இடப்பக்கம் வடப்பக்கம் தீராத ஒரு வலி இருக்கும். நாம் ஒழுங்காக சிறுநீர் கழிக்க முடியாது. கழித்தாலும் சிறுநீருடன் சிறிது இரத்தம் வெளியேறிவிடும். அந்த அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலையாக சிறுநீரக கற்கள் உருவாகி விடுகின்றன. இவற்றிற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்ப்போம். நமது தவறான உணவு பழக்கங்கள். நமதுடைய பாரம்பரிய உணவுகளை மறந்துவிட்டோம். ஏனென்றால் நம் பாரம்பரிய மருத்துவத்தில் இயற்கையாக கிடைக்கப்பட்ட தழைச்சத்துக்கள் மண் சத்துக்களை கொண்டு நெற்மணிகளை விளைவித்தார்கள். அவற்றிலிருந்து நமக்கு ஆரோக்கியமாக நெல் விதைகள் கிடைத்தன. அவற்றை நாம் அரிசியாக சாப்பிட்டு வந்தால் நமக்கு பூரண நற்பலன்கள் ஏற்பட்டன. ஆனால் இந்த நவீன விஞ்ஞான உலகில் பல்வேறு வகையான ரசாயன உரமாற்றங்களால் பொருட்கள் அத்தனையும் விளைவித்து நமக்கு தருகின்றார்கள். சிறு செடிகள் முதல் பெரிய கனிகள் வரை அனைத்திலும் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு நமது உடலில் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுகின்றன. தற்பொழுது சித்த மருத்துவத்தின் ஆய்வின்படியும் நவீன மருத்துவத்தின் ஆய்வின்படியும் ஆண்டொன்றுக்கு சுமார் 12 லட்சம் மக்கள் சிறுநீரக கற்களால் அவதி உறுகிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகின்றது. அவற்றையெல்லாம் மிக எளிமையான முறையில் சரி செய்ய ஒரு அற்புதமான மருத்துவத்தை இப்போது நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அற்புதமான ஒரு மூலிகை தண்டு வாழை மரத்தண்டு. வாழைத்தண்டு என்று அழைப்பார்கள். அங்குசம், அபனம் என்று அழைக்கப்படுகிறது. மற்றும் தாவரவியல் பெயரில் மூசியா பெரடைசா என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் பனானா ட்ரீ என்று அழைக்கப்படுகிறது. மிக அற்புதமான வாழை மரம் பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. மலச்சிக்கல் இருந்தால் ஒரு வாழைப்பழத்தை நாம் இரவு வேளையில் உண்டு வந்தால் உடனடியாக மலச்சிக்கல் தீர்ந்துவிடும். பல்வேறு வகையான நார்ச்சத்துக்கள் தேவை என்றால் ஒரு செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் உயிர் சத்தும் நார்ச்சத்தும் ஒருங்கே கிடைக்கும். நமக்கு தோள்கள் நன்றாக அழகாகவும் மினுமினுப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் மலைப்பழம் என்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரலாம். அந்த அளவிற்கு மிகுந்த நன்மை ஏற்படும். வாழைப்பூ மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. பெண்களுக்கு வரக்கூடிய பெரும்பாடுகளை தீர்ப்பதில் அளவிற்கு அதிகமாக ஒரு சத்து வாழைப்பூவிற்கு உள்ளது. சிறு கசப்புடன் இருக்கும் வாழைப்பூவை நாம் பொரியலாக செய்து சாப்பிடலாம் அல்லது கூட்டாக செய்து சாப்பிட்டால் வைட்டமின் சி சத்து மற்றும் கால்சிய சத்து அளவிற்கு அதிகமாக கிடைத்து பெண்களுக்கு தாய்மை பேறு அடைவதற்கான அற்புதமான வழிகளை அந்த வாழைப்பூ கூறுகின்றது. வாழைப்பழத்தை பார்த்தோம், வாழைப்பூவை பார்த்தோம். அடுத்ததாக வாழை இலை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. நஞ்சுக்கள் ஏதேனும் நமது உடலில் பட்டுவிட்டால் உடனடியாக வாழை இலைகளை அந்த இடத்தில் கட்டிவிட்டால் நஞ்சுக்களை இழுத்துவிடும். அந்த அளவிற்கு வாழை இலைக்கு ஒரு மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. வாழை இலையில் தினந்தோறும் நாம் சாப்பிட்டு வந்தால் நமக்கு வரக்கூடிய வயோதிகத்தன்மையை நீக்கி என்றும் இளமையாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் வாழை இலையில் உள்ளது. ஆகையால் தான் நம் சித்தர் பெருமக்கள் வாழை இலை குளியல் என்று ஒரு முறையை பயன்படுத்தி வந்தார்கள். நமது உடலில் பல்வேறு வகையான மூலிகை தைலங்களை தடவிவிட்டு உச்சி முதல் பாதம் வரை வாழை இலைகளால் மூடி வைத்துவிட்டு நமக்கு நன்றாக வெயில் படும்படி வைத்து விடுவார்கள். படிப்படியாக வெயிலில் பட்டு வாழை இலையில் உள்ள மூலிகை தைலம் நமது உடலில் உள்ள அழுக்குகளை எல்லாம்
வெளியேறிவிடும். மாதத்திற்கு ஒரு முறை வாழை இலை குளியல் செய்து வந்தால் தோலிற்கு நல்ல நிறம், பல்வேறு வகையான கிருமி நாசினியாக செயல்பட்டு உடலை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வைத்திருக்கும். அடுத்ததாக வாழைத்தண்டு. எல்லா சித்தர்களுமே வாழைத்தண்டை பற்றி அற்புதமாக குறிப்பிடுகின்றனர். பாஸ்பரஸ், கால்சியம், அயோடின் சத்து, மக்னீசிய சத்து, வைட்டமின் ஏ, பி, சி அத்தனை சத்துக்களும் ஒருங்கே அணைந்த அற்புதமான ஒரு பொருள் வாழைத்தண்டு. சிறு முடிகள் நம் வயிற்று பகுதியில் சென்று விட்டால் நமக்கு உடனடியாக பேதி ஆகிவிடும். அவற்றையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வாழை தண்டினுடைய கூட்டை சாப்பிட்டால் சிறு கல், சிறு மண், நமக்கு வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய முடிகள் இவற்றையெல்லாம் அகற்றி வயிற்றை சுத்தமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வாழைத்தண்டு. சிறுநீரக கற்களை கரைப்பதில் மிகுந்த நன்மையுடைய ஒரு அற்புதமான ஒரு பொருள் வாழைத்தண்டு. படிப்படியாக வாழைத்தண்டு சாறாகவோ அல்லது சமையல் செய்தோ அல்லது நேரடியாகவோ நாம் உட்கொண்டு வந்தால் சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் வாழைத்தண்டுக்கு இருப்பதால் நாம் வாழைத்தண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அந்த வாழைத்தண்டை தூய்மையான முறையில் கழுவி நாம் சிறு சிறு துண்டுகளாக எடுத்து வைத்து கொண்டுள்ளோம். அடுத்ததாக மற்றொரு மூலிகை அற்புதமான ஒரு பொருள் தென்னை. தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிகுந்த நன்மை. தேங்காய் எண்ணெய் வறட்சியை போக்கும், கேசத்திற்கு மிகுந்த நன்மை தரும், முடி வளர்ச்சியை நீண்டு வளரச் செய்வதில் அற்புதமான ஒரு ஆற்றல். தேங்காய் பாலை நாம் காலை வேளையில் உண்டு வந்தால் வயிற்று பகுதியில் உள்ள புண்கள், ரணங்கள் அத்தனையும் ஆற்றி குடல் புண்களை வராமல் பாதுகாக்கும். தேங்காயை நாம் சிறிது அளவு வாயிலிட்டு மென்று சுவைத்து வந்தோமானால் வாய்ப்பகுதியில் உள்ள புண்கள் படிப்படியாக குறைந்து வாய்ப்பகுதியில் உள்ள மஞ்சள் கரைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் தேங்காய் பாலிற்கும் துருவலான தேங்காய்க்கும் உள்ளது. மேலும் வயிற்று பகுதியில் உள்ள கழிவுகள், அழுக்குகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேங்காய். தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிகுந்த நன்மை என்பதால் நாம் தேங்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அற்புதமான பலன் தரக்கூடிய தேங்காயை நாம் சரியாக எடுத்துக்கொண்டு இதனுடைய மேல் தோலை சுத்தமான முறையில் சீவி விட்டு நாம் சிறு துண்டுகளாக நறுக்கி அவற்றை தூவலாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட மற்றொரு மூலிகை சிறு வெங்காயம். சிறு வெங்காயம் எப்பொழுதுமே மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருள். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். உடலுக்கு உஷ்ணம் தராமல் குளிர்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய பொருள். நமக்கு கால்சியம் சத்து அதிகரித்து அவற்றை சோடியம் குளோரைடு சேர்ந்து விட்டால் உடலுக்கு உஷ்ணம் ஏற்பட்டு படிப்படியாக அவை வீழ்படிவாகி கற்களை தோற்றுவிக்கும். அந்த கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் வெங்காயத்திற்கு உள்ளதால் நாம் வெங்காயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் மிளகை எடுத்து வைத்துள்ளோம். மிளகு தூள். மிளகு மிக சிறந்த கிருமி நாசினி. வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் அனைத்தும் தீர்க்கும். இரத்தத்தில் ஏதேனும் விஷக்கிருமிகள் இருந்தாலும் அவற்றை சுத்தப்படுத்தி மிகுந்த ஆரோக்கியத்தை தரும் என்பதால் நாம் மிளகு தூளையும் எடுத்து கொண்டுள்ளோம். அடுத்ததாக சீரகம். அகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல். உள் உறுப்புகள் அனைத்தும் பழுதடையாமல் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் சீரகத்திற்கு உள்ளது. இரத்த கொதிப்பு வராமல் பாதுகாக்கும். உயர் இரத்த அழுத்தம் வந்தால் சீரகத்தை நாம் தீநீராக்கி தந்தால் உடனடியாக உயர் இரத்த கொதிப்பு படிப்படியாக நின்றுவிடும். பல்வேறு வகையான நோய்களுக்கு அற்புதமான மருந்து என்பதால் நாம் சீரகத்தை சன்னமான முறையில் தூள் செய்து எடுத்து கொண்டுள்ளோம். அடுத்ததாக பசும்பால். அன்பான நேயர்களே, நாட்டு பசும்பாலை மிகுந்த அளவில் நாம் பயன்படுத்தி வரலாம். தாய்ப்பாலுக்கு ஈடான ஒரு சத்துக்கள் கொண்ட அற்புதமான ஒரு பொருள் பசும்பால். நாட்டு பசும்பாலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எடுத்து வந்தால் நமக்கு வரக்கூடிய மூட்டு பகுதியில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் விலகிவிடும். பல்வேறு வகையான நோய்கள் விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் நாட்டு பசும்பாலிற்கு இருப்பதால் நாட்டு பசும்பாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஓமம். ஓமத்தீநீர். ஓமத்தை பல்வேறு வகையாக நாம் பயன்படுத்தி வரலாம். ஓமத்தை மிகுந்த அளவில் பயன்படுத்தி வந்தால் சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய ஆற்றல் ஓமத்திற்கு உள்ளது. ஓமத்தீநீர் என்றே பெயர். பல்வேறு வகையான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வரக்கூடிய வயிற்று பொறுமல் மற்றும் நெஞ்சு எரிச்சலை நீக்கக்கூடிய ஆற்றல் ஓமத்திற்கு இருப்பதால் நாம் ஓமத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் அற்புதமான ஓர் தீநீர் ஒன்றும் காய்கறி கலவை ஒன்றும் செய்ய போகின்றோம். அதை எவ்வாறு செய்ய போகிறோம் என்கிற செய்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நாம் இடைவேளைக்கு முன்பாக சிறுநீரக கற்கள் கரைய மற்றும் சிறுநீரக பையில் உள்ள அடைப்புகள் தீர அற்புதமான
ஓர் தீநீர் ஒன்றும் காய்கறி கலவை ஒன்றும் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் நாம் 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை காய்ச்ச வேண்டும். நன்றாக தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் ஓமத்தை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். ஓம தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. ஆகையால் அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக கொதிக்க வைத்த நாட்டு பசும்பாலுடன் இப்பொழுது அந்த ஓம தீநீரை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் 200 மில்லி அளவிற்கு நாம் நாட்டு பசும்பாலை நன்றாக காய வைத்து எடுத்து வைத்துள்ளோம். அதனுடன் நாம் தயாரித்த ஓம தீநீரை 3 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். நன்றாக அந்த பாலை கலக்க வேண்டும். அற்புதமான இந்த நாட்டு பசும்பால், கொதிக்க வைத்த நாட்டு பசும்பாலில் நாம் ஓம தீநீர் 3 தேக்கரண்டி அளவிற்கு சேர்த்து வைத்துள்ளோம். காலை வேளையில் வெறும் வயிற்றில் இவ்வாறு செய்து வைத்த இந்த பசும்பாலை 200 மில்லி அளவிற்கு தயாரித்து ஓம தீநீர் சேர்த்து குடித்துவிட வேண்டும். இதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து ஒரு பச்சை காய்கறியினுடைய கலவையை நாம் சாப்பிட வேண்டும். அதை எவ்வாறு தயார் செய்ய போகின்றோம் என்கிற செய்முறையும் இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முதலில் நாம் வாழைத்தண்டை சிறிது சிறிதாக நறுக்கி வைத்துள்ளோம். அவற்றிலிருந்து 2 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு நன்றாக துருவிய மேல்தோல் நீக்கிய துருவிய தேங்காய் பூவை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக நறுக்கி வைத்த சிறு வெங்காய துண்டுகள் ஒரு தேக்கரண்டி. அடுத்ததாக மிளகுத்தூள் 1/4 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1/2 தேக்கரண்டி. அத்தனை பொருட்களையும் நன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீர் அடைப்புடையவர்கள் ஓம தீநீரை தயாரித்து அதை நாட்டு பசும்பாலில் 200 மில்லி அளவிற்கு நாட்டு பசும்பாலில் 3 தேக்கரண்டி அளவிற்கு ஓம தீநீரை சேர்த்து அந்த பாலை பெரும் வயிற்றில் குடித்து விட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து நாம் பச்சையாக தயாரித்த வாழைத்தண்டு, வெங்காயம் மற்றும் தேங்காய் துருவல், சீரகத்தூள், மிளகுத்தூள், பல்வேறு வகையான பொருட்களாக சேர்த்த இந்த பச்சை காய்கறிகளினுடைய கலவையை தினந்தோறும் 50 கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வர வேண்டும். நாம் தயாரித்த பச்சை காய்கறியினுடைய கலவைகள் மிகுந்த அற்புதமான சுவையுடைய வாழைத்தண்டு காய்கறி கலவையை இந்த தீநீர் அறிந்துவிட்ட பிறகு நாம் தினந்தோறும் 50 கிராம் அளவிற்கு இந்த காய்கறி கலவையை சாப்பிட்டு வந்தால் 1 மண்டலத்திற்குள் படிப்படியாக சிறுநீர் அடைப்பு என்பார்கள். சிறுநீர் பகுதியில் சதை வளர்ந்திருந்தாலும் அந்த சதை நாளொரு மேனியாக படிப்படியாக அதை கரைத்துவிடும். மேலும் சிறுநீரக கற்களை படிப்படியாக கரைத்து சிறுநீர் போகின்ற வழியாக அவற்றை வெளியே தள்ளிவிடும். மிக அற்புதமான ஆற்றல் கொண்ட இந்த இயற்கை மருத்துவத்தை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த வகையான பக்க விளைவுகளும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து. இதை இன்னும் கேட்டால் இது ஒரு ஜீவாமிர்தம் என்று கூட கூறலாம். ஏனென்றால் இதில் சேர்ந்துள்ள தேங்காய் துருவல் மிகுந்த நன்மை தரக்கூடியது. வயிற்று பகுதியில் உள்ள புண்களையும் சேர்த்து ஆற்றும். இதில் கலந்திருக்கின்ற மிளகுத்தூள் பல்வேறு வகையான விஷங்கள் இருந்தாலும் அவற்றை நீக்கிவிடும். சீரகத்தூள் உயர் இரத்த அழுத்தத்தை தணித்து நமக்கு நார்மலான ஒரு இயற்கையாக வரக்கூடிய இரத்த ஓட்டத்தை சரி செய்யும். அற்புதமான இந்த வாழைத்தண்டு பசுங்கலவையை நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு
சிறுநீரக கற்கள் உடையவர்களுக்கும் இதை பரிந்துரை செய்யலாம். இந்த கலவையும் இந்த தீநீரையும் குடித்து நீங்கள் நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நாம் இடைவெளிக்கு முன்பாக சிறுநீரக கற்கள் கரைய மற்றும் சிறுநீரக பையில் உள்ள அடைப்புகள் தீர ஓர் அற்புதமான மருத்துவ முறையை பார்த்தோம். அதை எவ்வாறு சாப்பிடலாம் என்கிற செய்முறையும் அளவீடுகளையும் பார்த்தோம். இப்பொழுது ஒரு சிலருக்கு சிறுநீரக கற்கள் இருந்தாலும் அவற்றை அறவே நீக்குவதற்கு இயலாத காரியமாக இருக்கின்றது. உடனடியாக அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படாத வண்ணம் எளிமையான முறையில் அந்த சிறுநீரக கற்களை கரைவதற்கு ஒரு அற்புதமான மூலிகை மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட மூலிகை கிழங்கு கேரட். அன்பான நேயர்களே, மிக அற்புதமான ஒரு பச்சை காய்கறியின் வரிசையில் மிகுந்த நன்மை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கேரட். தினந்தோறும் ஒரு கேரட்டை பச்சையாக நாம் சுத்தமான முறையில் கழுவி விட்டு சாப்பிட்டு வந்தால் வயிற்று பகுதியில் உள்ள கசடுகள், கழிவுகள், பல்வேறு வகையான குற்றங்கள் நீங்கி வயிறு சுத்தமடைவதோடு மலமிளக்கியாக செயல்படுகின்றது. செல்கள் எல்லாம் புத்துயிர் பெற்று மிகுந்த ஆரோக்கியமாகவும் ரீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய நன்றாக வேலை செய்யக்கூடிய செல்களாக மாறிவிடுகின்றது. புற்றுநோய் வராமல் பாதுகாப்பதில் கேரட் மிக சிறந்த பங்கு விளைவிப்பதால் நாம் கேரட்டையும் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக கற்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை நமக்கு நீக்குவதற்கு கேரட் பயன்படுகின்றது. ஆகையால் நாம் அந்த கேரட்டை சாறாக வைத்துள்ளோம். கேரட் சாறு தேவையான அளவிற்கு கேரட்டை கொண்டு நாம் சாறு தயாரித்து வைத்துள்ளோம். அடுத்ததாக திராட்சை. திராட்சை மிக சிறந்த ஒரு அற்புதமான மூலிகை பழம். காலை வேளையில் திராட்சை பழத்தை நாம் உண்டு வந்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். திராட்சையில் பல்வேறு வகையான நோய் கிருமிகளை பராத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதால் நாம் திராட்சை சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உடலுக்கு குளிர்ச்சியும் பல்வேறு வகையான நோய்கள் வராமல் வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தக்காளி. வைட்டமின் சி, டி, பி என்று சத்துக்கள் உள்ளடக்கிய அற்புதமான ஒரு பொருள் தக்காளி. மெலனின் என்று சொல்லக்கூடிய தோல் நிறமிகளை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். நமக்கு மேல் தோல் பகுதியில் தோல் நிறமிகளை வழியா வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தக்காளி. அந்த தக்காளியை நாம் அழகாக சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்டு அதில் உள்ள விதைகளை மட்டும் நீக்கிவிட்டு எடுத்து வைத்துள்ளோம். தக்காளி துண்டுகள், தக்காளி உட்பகுதியில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கி வெறும் தக்காளி துண்டுகளை மட்டும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் தக்காளி விதையில் உள்ள சத்துக்கள் கால்சிய சத்து அதிகம் என்பதால் அதை நாம் நீக்கிவிட்டோம். ஏனென்றால் சிறுநீரக கற்கள் வருவதற்கு அளவிற்கு அதிகமாக கால்சிய சத்தும் ஒரு காரணம் என்பதால் அந்த விதைகளை நாம் நீக்கிவிட்டோம். அன்பான நேயர்களே, இவை மூன்றையும் கொண்டு நமக்கு வரக்கூடிய சிறுநீரக கற்களை எவ்வாறு நாம் கரைத்து கொள்ளலாம் என்கிற மருத்துவத்தை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, திருவள்ளுவர் என்கிற சித்தர் தமது திருக்குறளில் மருந்து என்கிற அதிகாரத்தில் அற்புதமான ஒரு திருக்குறளை மேற்கோளாக காட்டியுள்ளார். ஊறுபாடில்லா உண்டி மருத்துணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு என்று கூறுகிறார். பல்வேறு வகையான இயற்கைக்கு புறம்பான உணவுகளை நாம் சாப்பிட்டால்தான் நமக்கு ஊறு விளைவிக்கும். ஊறு என்றால் கேடு. அப்படி இல்லாமல் மாறுபாடில்லாத இயற்கையோடு இணைந்த உணவை நாம் சாப்பிட்டு வந்தால் நம் உடலுக்கு எந்த வகையான நோயும் தாக்காது என்று கூறுகிறார். அந்த வகையில் நாம் இயற்கையோடு இணைந்த உணவை நாம் சாப்பிட்டு வந்தால் மிகுந்த நன்மை. இப்பொழுது இவை மூன்றையும் கொண்டு அற்புதமான ஒரு கலவையை நாம் தயாரிக்கலாம். முதலில் நாம் 2 தேக்கரண்டி அளவிற்கு கேரட் சாறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3 தேக்கரண்டி அளவிற்கு திராட்சை ரசம். இவை இரண்டையும் ஒன்றாக கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, கேரட் சாறு, திராட்சை சாறு இவை இரண்டும் சேர்த்த கலவையை நாம் காலை வேளையில் வெறும் வயிற்றில் சுமார் 50 மில்லி அளவிற்கு குடித்து வந்தால் படிப்படியாக சிறுநீரக கற்கள் கரைந்து கொண்டே வரும். கண்டிப்பாக
1 மண்டலம் அருந்த வேண்டும். குறைவாக அருந்தினால் நமக்கு ஒழுங்காக மருந்து வேலை செய்யாது. ஆகையால் 1 மண்டலம் இந்த சாறை அருந்தி வந்தால் படிப்படியாக சிறுநீரக கற்கள் கரைந்து வரும். இந்த சாறு குடித்து முடித்தவுடன் ஒரு 5 நிமிடம் கழித்து ஒரு நாட்டு தக்காளியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கலப்பின தக்காளியை பயன்படுத்தக்கூடாது. நாட்டு தக்காளியை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி விதையை நீக்கிவிட்டு தக்காளி துண்டுகளை நன்றாக பச்சையாக நாம் மென்று திண்டு வந்தால் படிப்படியாக உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரக கற்கள் கரைந்து உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும். சிறுநீரக பையில் உள்ள எரிச்சலும் படிப்படியாக தணிந்துவிடும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான இந்த மருத்துவத்தை நீங்களே வீட்டில் செய்யலாம். இந்த மருத்துவத்தின் பயன்களை பிறருக்கும் கூறலாம். நீங்கள் நோயில்லாமல் வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.